ஹலோ, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜெமினி கணேசன் சுருளிராஜன் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிற இல்லவரசி ஓணம். ப்ரொடக்ஷன் வந்து டி சில்வா. ஸ்டாரிங் இந்த படத்தில் அதர்வா, சூரி, ரெஜினா கெசன்ட்ரா, பிரணீதா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி பொன்ஹகர், மொட்டராஜன் என்கிற ஒரு பிக் ரோல் இதில் ஒரு ஸ்டாரிங் கேஸே செய்கிறாங்க. மியூசிக் வந்து இதில் டி இமான், சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன், எடிட்டட் பை பிரவீன் கேஎல். ப்ரொடக்ஷன் வந்து அம்மா கிரியேஷன். மூவி ரிலீஸ் ஆகுது வந்து ஜூலை 14. இப்போ நான் இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, அகர்வா ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறாரு. ஆனால் அவருக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு 4 லவ்வர்ஸ் இந்த படத்தில் நடிக்கிறான். ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு புது லவர்ஸ் இந்த படத்தில் அகர்வாவுக்கு இருக்கிறார். அதனால் இந்த 4 பேரையும் அகர்வா கல்யாணம் முடிக்க போகிறாரு. ஆனால் கடைசியில் ஒரு பொண்ணை தான் அகர்வா கல்யாணம் முடிப்பார். இந்த படம் ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் அப்படின்ட்டு அகர்வா ஒரு போலீஸாக இல்லாட்டி ஒரு டிடெக்டிவாக தான் இந்த படத்தில் இருக்கிறாரு. இந்த படம் தீராத விளையாட்டு பிள்ளை அப்படியே ஒப்போசிட்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த படம் அப்படியே ஒப்போசிட் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வித் அன் டிஃப்ரெண்ட் டயலாக், டிஃப்ரெண்ட் காமெடி வந்து இந்த படத்தில் ஓசம். சூரி ஒரு நியூ கேரக்டராக இந்த படத்தில் சுருளிராஜன் என்கிற பேரால், அதர்வா, ஜெமினி கணேசன், நம்ம மொட்டராஜேந்திரன் இந்த படத்தில் அகர்வாக்கு அங்கலா, அப்படி ஒரு பிக் கேரக்டர் ஆஃப் மூவி, ஒரு பிக் ரோல் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு பிஹைண்ட் வுட் ஸ்டார்ஸில் ஒரு 2.5 ஸ்டார்ஸ் தரலாம். படம் நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி மூவி. ஆனால் இந்த படத்தில் கடைசியில் இன்னொரு ஒரு ஆக்ட்ரஸ், 5th ஒரு ஆக்ட்ரஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு ஓல்டு ஆக்டர் தான். ஓல்டா நாட் ஆஸ் ஓல்டு, படம் நடிச்சிக்கிற ஆக்டர். ஹர் நேம் இஸ் அது சர்ப்ரைசிங்காகவே இருக்கட்டும். சரியா, அது சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும். மூவி 14 ஜூலை ரிலீஸ் ஆகுது. ஆனால் எனக்கு இன்னும் தெரிய எப்படி இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு. படத்தில் மீதி மூவி என்னண்டா, அதர்வா அந்த 4 பொண்ணில் யாரை சரியாக மேரேஜ் பண்ணுறாரோ இந்த படத்தில் அதுதான் ஸ்டோரி. அதே மாதிரி இந்த இருக்கிற ஒரு க்ரைம், அகர்வா எப்படி அந்த க்ரைமை சால்வ் பண்ணி அதை முடிக்கிறாரோ இந்த படத்தில் அதுதான் வேலை ஸ்டோரின்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் டு வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.